ப்ரெஷர் குக்கரில் இடிகல்ல போட்டு பாருங்க, உங்களோட வேலை ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக முடியும். கரண்ட் பில்லையும் ரொம்பவே மிச்சப்படுத்தலாம். அது என்ன டிப்ஸ்ன்றதை வீடியோவில் பார்க்கலாம். கூடவே டெய்லி லைஃப்க்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு சில டிப்ஸையும் சேர்த்தே பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு சாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். சின்ன சாக்ஸாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இப்போ இந்த மாதிரி பெரிய சாக்ஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மடித்து விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு கையை உள்ளே விட்டுட்டு அப்படியே உள்ளே தள்ளிகிட்டே போனோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரெண்டாக மடித்து எடுத்துடலாம். இதை வெளிப்பக்கமாக ரெண்டாக மடித்து எடுத்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற த்ரெட்டெல்லாம் வெளியில் தெரியும். அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கையை உள்ளே விட்டுட்டு தள்ளிகிட்டே போனீங்க அப்படின்னா உள்பக்கமாக ரெண்டாக அழகாக மடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி மடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரெண்டாக அழகாக மடித்து எடுத்துடலாம். இது பார்க்குறதுக்கும் நல்லா திக்காக இருக்கும். இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோனை வைக்கிறதுக்கு ஒரு பவுச் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட பவுச்லாம் இல்லை மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கு அப்படின்னா, ஹேண்ட்பேக்கில் அப்படியே நம்ம வச்சு எடுத்துகிட்டு போகும்போது சம்டைம்ஸ் ஸ்க்ராட்ச் விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ டேரெக்டாக பேக்கில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாக்ஸை நல்லா பவுச் மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக அப்படியே வைக்க போகிறதில்ல. இந்த ஹேண்ட்பேக்கில் எப்படி நம்ம ஒரு பவுச் மாதிரி ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சேஃப்டி பின் யூஸ் பண்ணி எந்த சைடில் உங்களுக்கு வேணுமோ ஹேண்ட்பேக்கில் அந்த சைடில் வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணிட்டோம் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு அழகாக ஒரு பவுச் மாதிரியே இருக்கும். நல்ல ஃபிட்டிங்காகவும் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் மொபைல் ஃபோனை அப்படியே வச்சு நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். எந்த விதமான ஸ்க்ராட்சும் ஏற்படாது. ஒரு சில ஹேண்ட்பேக்கில் மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கு பவுச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஹேண்ட்பேக்கில் அது இருக்காது. அது இல்லாத சமயத்தில் நம்மளே இந்த மாதிரி பவுச் மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோனை ஹேண்ட்பேக்குள்ளே அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா கைவிட்டு தேடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுச் மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு வச்சோம் அப்படின்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வைக்கிறதுனால மொபைல் ஃபோனும் ரொம்ப சேஃபாக இருக்கும். தூக்கி போடக்கூடிய சாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு ஹேர் பேண்ட் தான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி டைப்பில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் சேஃப்டி பின்னை பின் பண்ணி ஹேண்ட்பேக்கில் நான் பின் பண்ணுற மாதிரியே சேம் நம்ம பவுச்சுக்கு பின் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இதே எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேண்ட்பேக்கில் வாட்டர் பாட்டிலாம் வச்சு எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, இந்த மாதிரி மொபைல் ஃபோனோ இல்லை முக்கியமான டாக்குமெண்ட்ஸோ இல்லைனா பர்ஸில் மணியோ வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கூடவே வாட்டர் பாட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது சம்டைம்ஸ் அலம்பிட்டே இருக்கும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் மூடி லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தண்ணியெல்லாம் கீழே சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்டை உள்ளே பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாட்டர் கேனை நல்லா ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த பக்கம் திருப்பினாலும் நம்ம கை தவறி ஹேண்ட்பேக் கீழே விழுந்தால் கூட அதில் இருக்கிற தண்ணி அலம்பாது, கீழேயும் சிந்தாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக நிற்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை உடனே சீவணும் அப்படின்னா அதுக்காக கத்தி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஏதாவது ஒரு ஃபோக் ஸ்பூனோ இல்லைனா நார்மல் ஸ்பூனோ வச்சு லைட்டாக இந்த மாதிரி சீவி விட்டாலே போதும். அதில் இருக்கிற ஸ்கின் எல்லாம் ரொம்ப ஈஸியாக பீல் பண்ணி எடுத்துடலாம். அதே போல் டீ எல்லாம் போடும்போது ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சீவணும் அப்படின்னா அதுக்காக காய் சீவுறதை எடுத்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி சீவி பாருங்கள். நல்லா குட்டி குட்டியாக அழகாக சீவி எடுத்துடலாம். ஸோ ரொம்பவே எமர்ஜென்சி டைம்லையோ இல்லை சின்ன சின்னதாக எடுத்து நம்ம வேலை செய்யும் போதோ இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வேலையை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்காக பெரிய பெரிய பாத்திரங்களும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. அதிகமான குவான்டிட்டியில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா காய் சீவுறதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து சீவணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி சீவி பாருங்கள். நம்மளுடைய வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். டீ போடும் போது தட்டி போடுறத விட இந்த மாதிரி சீவி போட்டு பாருங்கள், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி சீவிர இஞ்சியோடைய தோலை தூக்கி போட்டுறாமல் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு இடிக்கிற அந்த இடிகளை எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பிழிஞ்சு யூஸ் பண்ண லெமன் இருந்துச்சு அப்படின்னா அதை பிழிஞ்சிட்டு அந்த தோலையும் அப்படியே உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி இடிகளை வச்சு நல்லா இடித்து விட்டுக்கோங்க. உள்ளே இருக்கிற எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா இடிக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா அந்த லெமனுடைய தோலும் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. நல்ல சாறு மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இடித்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு, அதாவது அந்த இடிகள் மூழ்கிற அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டுக்கோங்க.
இடிக்கிற கல்லையும் உள்ளே போட்டு விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த இஞ்சி பூண்டுடைய ரா ஸ்மெல் சுத்தமாக வராது. லிக்விட்லாம் போட்டு வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. சாதாரணமாக வாஷ் பண்ணாலே போதும். என்ன தான் வாஷ் பண்ணாலும் இஞ்சி பூண்டுடைய ரா ஸ்மெல் போகலை அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ரெசிபி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு இடிகல்லை போட்டு விட்டுருங்க. பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருளையுமே நான் அதில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு இடிகல்லையும் போட்டுட்டு இப்போ குக்கரை வந்து மூடிடலாம். உடனே விசில் போட்டுறாதீங்க, ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா போடுங்க. எதுக்காக இடிகள் போடுறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். குக்கரில் விசில் வரும்போது நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், உள்ளே இருக்கிற தண்ணி வெளியில் சுத்தமாக பொங்கவே இல்லை. அதாவது குக்கரில் வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா, இந்த குக்கருக்கு இவ்வளோ தான் செய்யணும் அப்படின்னு. ஸோ அந்த கெப்பாசிட்டியை தாண்டி நம்ம தண்ணியோ இல்லை பொருளோ சேர்த்து பண்ணுறோம் அப்படின்னா அது வெளியில் வந்து பொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பொங்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடிகல்ல உள்ளே போட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல வெயிட் இருக்கிற பொருளாக இருக்கிறதுனால உள்ளே வந்து அந்த ப்ரெஷர் வந்து நல்லா அடைச்சிரும். ஸோ அதனால் நமக்கு குக்கரில் வந்து வெளியில் வந்து பொங்கி வழியாது. ஸோ அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற இந்த ப்ரெஷர் குக்கரை பொறுத்த வரைக்கும் பாதிக்கு பாதி வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். முக்கால்வாசி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல வெயிட்டாக இருக்கிற இடிகளில் உள்ளே போட்டுட்டு யூஸ் பண்ணுறப்போ ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எனக்கு வரவே இல்லை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இதை இன்னொரு விஷயத்துக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் இடிகள் போடுறதுனால கரண்ட்டு செலவை ரொம்பவே மிச்சப்படுத்தலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கரில் ஒரு சின்ன கிளாஸில் பாதி கிளாஸ் அளவுக்கு மட்டும் வாட்டர் சேர்த்துருக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் பாயில் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து பபிள்ஸ் வரும்போது இடிகளில் உள்ளே போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். உள்ளே கேஸ்கெட்டோ இல்லை விசிலோ போடணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. இப்போ அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்காக ஒரு காட்டன் ஷர்ட் தான் எடுத்துருக்கிறேன். இது பாருங்கள், நல்லா கசங்கி போன மாதிரி இருக்குது. இதை வந்து இந்த ப்ரெஷர் குக்கர் வச்சு தான் நம்ம அயன் பண்ண போகிறோம். ஏதாவது எமர்ஜென்சியாக வெளியில் போகிற டைமில் அயன் பாக்ஸ் வந்து ரிப்பேர் ஆனாலோ இல்லை கரண்ட் இல்லைனாலோ இல்லைன்னா நம்மக்கிட்ட அயன் பாக்ஸே இல்லைனாலோ இந்த ஒரு சின்ன டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கரண்ட் ரொம்ப இழுக்கும். கரண்ட் பில் வந்து அதிகமாக தான் நமக்கு வரும். ஸோ அதிகமாக செலவாகுது அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த டிப்பை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ப்ரெஷர் குக்கரில் கைப்பிடி இருக்கிறதுனால அதை பிடிச்சிட்டு நமக்கு அயன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். உள்ளே எதுக்காக இடிகள் போடுறோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற தண்ணி அலம்பாமல் இருக்கிறதுக்காக தான் இடிகள் போடுறோம். ஜஸ்ட் வந்து நமக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம அதை போடுறோம். அயன் பாக்ஸ் எப்படி நல்லா நமக்கு வெயிட்டாக இருக்கோ அதே மாதிரி உள்ள இடிகள் போடும்போது இந்த ப்ரெஷர் குக்கரும் பிடிச்சு அயன் பண்ணுறதுக்கு நல்ல வெயிட்டாக இருக்கும், நல்ல பேலன்ஸ்டாக இருக்கும். அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி நீங்கள் அயன் பண்ணும் போதும் நமக்கு நல்லா வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அயன் பாக்ஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் தேய்க்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ரெஷர் குக்கர் நல்லா அகலமாக இருக்கிறதுனால ஒரே டைமில் ஒரு பக்கம் இன்னொரு டைமில் இன்னொரு பக்கம்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவும் நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரெஷர் குக்கரை இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய வேலை ரொம்ப சீக்கிரமாக முடியும், ஈஸியாகவும் முடியும், நல்ல பர்ஃபெக்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி செய்யறதுனால கரண்ட் செலவை ரொம்பவே மிச்சப்படுத்தலாம். ப்ரெஷர் குக்கரில் நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கிறதுனால பெருசாலாம் நமக்கு கேஸ் செலவு ஆக போகிறதில்ல. 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு தான் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, ப்ரெஷர் குக்கர் நல்ல வெயிட்டாக இருக்கிறதுனால அதில் உள்ளே இருக்கிற அந்த ஹீட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு தங்கும். நீங்கள் எத்தனை துணி வேணாலும் சீக்கிரமாக அயன் பண்ணிக்கலாம். ஒரு சில துணியெல்லாம் பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸில் வச்சு நம்மளால் அயன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ரொம்ப நைஸான கிளாத்தில் இருக்கிற ஷால்லாம் பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸில் வச்சு நம்ம அயன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரை வச்சு நீங்கள் தாராளமாக கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். ஒரு சில துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸான கிளாத்தாக இருந்துச்சு அப்படின்னா ஹீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது பயம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக அயன் பண்ணி எடுத்துடலாம். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு கிளம்பும் போது கண்டிப்பாக அயன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற சமயத்தில் கரண்ட் இல்லாமல் போச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் கூட இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக மழைக்காலத்துலலாம் கரண்ட் இல்லாமல் போச்சு அப்படின்னா அந்த டைமில் கூட இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ஷேர் பண்ணிக்கிற இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களோட நேரத்தையும் பணத்தையும் ரொம்பவே மிச்சப்படுத்தும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார் கூடயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.